Hello all, let's learn HTML part 2. இன்னைக்கு நம்ம HTML டாக்குமெண்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற 4 மெயின் டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்பர் 1 HTML டேக். எந்த ஒரு டாக்குமெண்ட்லேயும் ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் இந்த HTML டேகை பார்த்தோம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் HTML டாக்குமெண்ட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்பர் 2 ஹெட் டேக். வெப்பேஜோடைய டாப் மோஸ்ட் கண்டென்ட்டை இந்த ஹெட் டேக் தான் கண்டெய்னராக கண்டெயின் பண்ணியிருக்கோம். இது உள்ளதான் டைட்டில் டேக், ஸ்டைல் டேக், மெட்டா டேக்ன்ற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். நம்பர் 3 டைட்டில் டேக். ஒரு வெப்பேஜோடைய டைட்டிலில் என்னன்றது இந்த டைட்டில் டேக் உள்ள தான் இருக்கும். நம்ம வெப்பேஜ் யூஆர்எல்ஸில் டிஸ்பிளே ஆகிற டைட்டிலை நம்ம இந்த டைட்டில் டேக் உள்ள தான் டிஃபைன் பண்ணியிருப்போம். ஹெட்டிங் டேக்குக்கும் டைட்டில் டேக்குக்கும் என்ன வித்தியாசம்? டைட்டில் டேக் வெப்பேஜோட யூஆர்எல்ல டிஸ்பிளே ஆக போகிற நேம். ஹெட்டிங் டேக் அந்த பேஜில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டிங்ஸை டிஃபைன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்பர் 4 பாடி டேக். இந்த HTML டாக்குமெண்ட் உள்ள இந்த ஸ்டைலிங், இந்த டைட்டில் இதெல்லாம் போக நம்ம யூஸ் பண்ண போகிற இமேஜஸ், கண்டென்ட் இது எல்லாமே இந்த பாடி டேக் உள்ளதாக நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஹாப்பி லேர்னிங்.